ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சில அப்படிங்கிற வார்த்தை இங்கே வரும். மத்திய கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதோட கண்டினியூஸ் கீழே கொடுத்துட்டாங்க. வங்கிகளில், சரிங்களா, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரவேண்டிய கடன் விவரங்களை காட்டும் அட்டவணை 3 லைனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் இருக்க மாதிரியே அடிக்காமல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள சில அப்படிங்கிறது வருதா, சில மத்திய கூட்டுறவு அப்படிங்கிறது ஒரு லைன். வங்கிகளில், வங்கி கீழே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, அப்போ வங்கிகளில்னு ஒரே வார்த்தையாக அடிச்சிடலாம். இந்த வங்கிகளின் ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை, ஒரே வார்த்தையாக அடிச்சிடலாமா. வங்கி அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துட்டேன். அப்போ வங்கிகளில் இங்கே வந்துட்டு வங்கிகளில் இப்படி வந்துடும். இது வேண்டாம். சரிங்களா, கூட்டுறவு வரைக்கும் ஒரு லைன். அப்போது அதோட கவுண்டிங் 27. வங்கிகளில் வர வேண்டிய கடன் விவரங்களை காட்டும், இப்படி ஒரே லைன். இது இதோட கவுண்டிங் அப்போது 33 மாறும். அட்டவணை அப்படிங்கிறது கவுண்டிங் என்ன, 6 டிஜிட்டில் இருக்குது. கிளியராக இருக்குங்களா. அப்போ இதோட கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து 27, அடுத்த ஹெட்டிங் 33, அடுத்த ஹெட்டிங் 6. கிளியராக இருக்குங்களா. ஓகே, இப்போது இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 65. அப்போ நம்ம ஃபார்மேட் பிரகாரம் 55 எடுப்போம். சரிங்களா, ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் போட ஃபார்மேட் பிரகாரம் 55 எடுப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கோட கவுண்டிங் என்ன சொன்னேன், 27. சரிங்களா, 27 இது மைனஸ் பண்ணிக்கலாம், 28 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 14 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் 24. 24வது டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ஹெட்டிங் சேம் ஃபார்மேட் தான், 55. சரிங்களா, அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 33, மைனஸ் பண்ணால் 22, 2ஆல் டிவைட் பண்ணால் 11, 10ஆல் ஆட் பண்ணால் 21. 21வது டிகிரியில் அடுத்த ஹெட்டிங் அடிக்கிறோம். அடுத்து அட்டவணை 6 டிஜிட்டில் இருக்குது. சேம் ஃபார்மேட் 55 எடுக்கிறோம். ஸோ அதோட அட்டவணை அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணுறோம், 49 வரும். 49 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 50 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 25 அது கூட 10 ஆட் பண்ணால் 35. 35வது டிகிரியில் அட்டவணை அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா, இங்கே ரூபாய் லட்சத்தில் அப்படிங்கிறது வரும். அதுவும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கூட்டுறவு பற்றிய மத்திய வங்கியின் பெயர், அதாவது இதுவும் நம்ம தனி கால்குலேஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலம் வைஸ் கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ லாஸ்ட் காலமில் பாருங்கள், ஹெட்டிங் பெருசா உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறது தெரியணும். ஹெட்டிங் மொத்தம் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது, அதோட கவுண்டிங் 6. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு, 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகே, ரைட். இப்போ இது 6, இது 7ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ காலம்லேயே எது பெருசு, 7 தானே பெருசு, நம்பர் தான் பெருசு. ஓகேங்களா, கிளியராக இருக்கா. ஓகே, இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மார்ஜின் என்ன, 65. அது அப்படியே எடுத்துக்கலாம், 65 மைனஸ். சரிங்களா, காலம்லேயே எது பெருசு, 7 தானே பெருசு. அது கூட +2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இங்கே +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது இங்கே வர எல்லா வேல்யூஸ்லையுமே +2 ஆட் பண்ணுறோம். ஏன் இங்கே +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காலம் வைஸ் நம்ம இந்த கோடு போடுவோம் ஸ்கேல் பென்சிலை வச்சு. இந்த லைனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணணும், அதுக்காக தான். ஓகேங்களா. ஓகே, அப்போ அந்த 7 கூட 2 ஆட் பண்ணால் 9, மைனஸ் பண்ணால் 56. 56 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம், மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், ரொக்க அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது, கடன் 3 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு, 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு, 7 தான் பெருசு. அப்போ அதே மாதிரி 7 கூட 2 ஆட் பண்ணுறோம், 9, மைனஸ் பண்ணுறோம், 47. 47 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம், மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், நீண்ட 3 டிஜிட், கால 3 டிஜிட், கடன் 3 டிஜிட். உள்ளே இருக்க நம்பர்ஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு, 7. சரிங்களா, 7 கூட 2 ஆட் பண்ணால் 9, மைனஸ் பண்ணால் 38. 38 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம், மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறுகிய 4 டிஜிட், கால 3 டிஜிட், கடன் 3 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில்
7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த மொத்த காலம்லையுமே 7 தான் பெருசு. ஓகேங்களா, நம்பர் வேல்யூ தான் பெருசு. 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 29. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது லைனோட வேல்யூ, அதாவது இந்த கோடோட வேல்யூ. அப்போது இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், இது மறந்துடவே கூடாது. சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். அப்போ 56 கூட 2 ஆட் பண்ணால் 58, 47 கூட 2 ஆட் பண்ணால் 49, 38 கூட 2 ஆட் பண்ணால் 40, 29 கூட 2 ஆட் பண்ணால் 31. அப்போ இதுதான் டிகிரியாக நம்ம வச்சு அடிக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் லைன் வேல்யூஸ், தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளியராக இருக்குங்களா? இதுதான் டிகிரியாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூஸ் அப்படின்னு வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். இது லைன் வேல்யூ அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 2 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறது ஒரு லைன், அதுக்கு கீழே வங்கியின் பெயர் அப்படிங்கிறத அடிக்கணும். அப்போ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 15, இதோட கவுண்டிங் 10. இது ரெண்டில் எது பெருசு? 15 தான் பெருசு, இந்த ஹெட்டிங் தான் பெருசு. அப்போ அதுதான் அந்த 15ங்கிற வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இதுக்கான கால்குலேஷன் எப்படி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 29 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின், மைனஸ் பண்ணால் 19 வருமா? சரிங்களா, அந்த 19 கூட, சரிங்களா, அந்த 19 கூட மைனஸ் இதில் எது பெருசுன்னு பார்த்தோம்? 15ஆ 10ஆ? 15 தான் பெருசு. சரிங்களா, டிஜிட்டு. ஓகே, அப்போ 19ல் 15 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 தான். அந்த 4 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், சரிங்களா, மைனஸ் பண்ணாமல் பண்ணனால கால்குலேஷன் தப்பாக இருக்கும். அதனால தான் அப்படி அடிச்சு எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, இது நான் தனியாக வேணால் கால்குலேஷன் சொல்கிறேன் again. ஓகேங்களா, இப்போ 4 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ஆன்சர் 2 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் மார்ஜின் மைனஸ் பண்ணணும் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணுறோம். அப்போ 12. இது ஜஸ்ட் இப்போ கிளியராக மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 29. சரிங்களா, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 29. லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10. ஸோ ஆன்சர் 19 மைனஸ் இது ரெண்டு ஹெட்டிங்கில் எது பெருசு? 15 தான் பெருசு. சரிங்களா, மைனஸ் பண்ணால் 4 வருமா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணுமா? 2 வருதா? அவ்வளோதான். இந்த 2 கூட லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணணும் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. அப்போ 12. 12வது டிகிரியில் இந்த கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறத அடிப்பீங்க. வங்கியின் பேர் எப்படி அடிக்கணுங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். சரிங்களா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து ரூபாய் லட்சத்தில் அப்படிங்கிறது இங்கே வரும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரூபாய் லட்சத்தில் நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரூபாய் லட்சத்தில் அடிச்சுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதோட கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த ப்ராக்கெட்டோடு சேர்த்து இந்த ரூபாய் லட்சத்தில் இதோட கவுண்டிங் 14. சரிங்களா, இது சென்டரில் வரும். கரெக்டுங்களா, இந்த 4 காலமுக்குமே பொதுவாக இருக்கும், சென்டரில் நம்ம அடிக்கணும். அப்போ எப்படி கால்குலேஷன் போடணும்? 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். அது எங்கேருந்து எடுக்கணும்? அந்த வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும்? இங்கேருந்து எடுக்கணும். இதுதான் 4 காலமோட வேல்யூஸ். இது 4ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 36 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் என்னன்னு பார்த்தோம்? 14. ஸோ அது மைனஸ் பண்ணால் 22. 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 11 வருமா? அது கூட இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். இது லைன் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 40. கடைசியாக ஃபார்முலா பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம். வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 41. 41வது டிகிரியில் ரூபாய் லட்சத்தில் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? இது எல்லாமே நமக்கு 10வது டிகிரியில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீலகிரி கூட்டுறவு மத்திய வங்கிங்கிறது அடுத்த லைனில் கொண்டு வந்துட்டாங்க. வங்கி கமா உதகைங்கிறது அடுத்த லைனில் வந்துருச்சு. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, சரிங்களா, ஒரே லைனில் அடிக்க வேண்டிய சென்டென்ஸை இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் பத்தாது, ஒரே லைன் அடித்தா இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போது எனக்கு இங்கே ஸ்பேஸ் 10ல் நான் அதை சுருக்கிறேன். சரிங்களா, ஒரே லைன் அடிக்காமல் அதை அடுத்த கட் பண்ணி அந்த வேர்ட்ஸை கட் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வர்றேன். அப்படி கொண்டு வர்றப்போ மொதல் 2 லெட்டர் இருக்கு இல்லையா, அதாவது 2 ஸ்பேஸ் விட்டு நான் அடிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ 3வது லெட்டருக்கு நேராக நான் அடிக்கிறேன். சரிங்களா, 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம அடிக்கணும் எப்போவுமே. சரிங்களா, எதுலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு
அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கிறப்போ ஃபுல் லென்த்தாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி அடிக்கிறப்போ 2 ஸ்பேஸ் விட்டு 3வது லெட்டருக்கு நேராக இந்த வங்கி உதகை அப்படிங்கிறத அடிக்கணும். எல்லாத்துலேயுமே பாருங்கள் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகியிருக்கும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. தென்னார்காடு கூட்டுறவு மத்திய வங்கி கடலூர். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது நம்ம கால்குலேஷன் நம்ம போட்டுட்டோம், டிகிரி எதுன்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எங்கெங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எதை எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அந்த ஹெட்டிங்க்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி அடிக்கணுங்கிறத. ஓகே, இப்போது எந்தெந்த டிகிரிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறது வந்துட்டு 12வது டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வங்கியின் பெயர் இது எங்கே அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணணும். பெருசுக்கு சின்னது, அதாவது பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். இதோட கவுண்டிங் என்ன? 15. இதோட கவுண்டிங் 10. மைனஸ் பண்ணுங்க. 15ல் 10 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 5 வரும். ஓகே, முன்னாடி 3 லெட்டரை விட்டுறலாம், பின்னாடி 2. டிஃப்ரென்ஸ் 5 வந்தனால முன்னாடி 3 பின்னாடி 2 விட்டுடலாம். அப்போ 12, 13, 14 விட்டா 2 இங்கே வரும். 14 விட்டால் 15வது டிகிரியில் வங்கியின் பெயர் அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஸோ பெரிய வேல்யூக்கும் சின்ன வேல்யூவை நம்ம சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் நம்ம அதை மைனஸ் பண்ணணும். கிடைக்கிற வேல்யூவை இப்போ அது 5 இருக்குன்னா இப்படி பண்ணோம். சரிங்களா? இப்போ 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம்? இப்போ மைனஸ் பண்ணுறோம். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணுறப்போ 4 இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 இருந்ததுன்னா முன்னாடி 2 பின்னாடி 2 அப்படின்னு விடுவோம். அவ்வளோதான். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட். அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு காலம் வந்துடலாம். ஃபஸ்ட்டு காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? நம்பர் வேல்யூ தானே பெருசு, அதான் 7 டிஜிட்டில் இருந்துச்சு. மற்றது எல்லாமே குட்டி குட்டி டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 31. இதான் ஃபஸ்ட்டு காலம் 31. ஓகேங்களா? 31வது டிகிரியில் இந்த 7 டிஜிட்டில் இருக்க நம்பர் எல்லாமே 31. சேம் டிஜிட்ங்கிறதுனால 31. கிளியராக இருக்குங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 5 டிஜிட்டில் இருக்குது. இங்கே 6, 2 அதுக்கப்புறம் இப்படி கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? டாட் வரும். சரிங்களா? அப்போ டாட் வர்றப்போ நமக்கு என்ன ஆகுது? அதான் 5 டிஜிட் தான். சரிங்களா? அப்போ இது எப்படி அடிக்கணும்? பெரிய நம்பருக்கு எப்போவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் இந்த காலம் வைஸ் எல்லாமே பார்க்குறப்போ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். டிஜிட் வைஸ்னால் எப்படி? இப்போது 10 இருக்குது. அப்போ 88, 10 ஒரே லாஸ்ட்டில் வரும். டாட்டுக்கு நேராக டாட் வரும். 61, 62 ஒன்றா வரும். அதாவது ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போ 6 அப்படிங்கிறது எந்த டிஜிட்? இது 31, 32, 33. 33வது டிகிரியில் தான் இதை நம்ம அடிப்போம். 31, 32, 33. அப்போ 33வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 33வது டிகிரி நம்பர்ஸில். கிளியராக இருக்குங்களா? எப்போவுமே நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை இந்த மாதிரி டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும். சென்டர் பண்ண மாட்டோம். இங்கே சென்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டர் பண்ண மாட்டோம். சரிங்களா? கிளியர் ஆகிக்கோங்க. அடுத்து ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ காலம்லேயே நம்பர் தான் பெருசு, நம்ம 31வது டிகிரியில் இதை அடிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். குறுகிய எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 4 டிஜிட். இப்போ என்ன பண்ணணும்? இந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். 7ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டுறலாம். 31, 32 விட்டால் 33வது டிகிரி குறுகிய அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஓகே, அடுத்து வந்துடலாம். கால அப்படிங்கிறது 3 டிஜிட்டில் இருக்குது. 7ல் 3 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4. சரிங்களா? முன்னாடி 2 பின்னாடி 2 அதே தான். 31, 32 விட்டால் 33வது டிகிரி. ஓகேங்களா? கடன் அப்படிங்கிறது 3 டிஜிட் தானே, அதுவும் 33. இது எல்லாமே கிளியராக இருக்குங்களா? உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலம் வந்துடலாமா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் வேல்யூஸ் தான் பெருசு, அது 7 டிஜிட். நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 40. அப்போ 40வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே 40வது டிகிரி. அப்போ 5 டிஜிட்டில் இருக்கிறத என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ இந்த 4க்கு நேராக தானே வரும். அப்போது 4க்கு நேராக தான் 2 வரும். இது எல்லாமே சரிங்களா? 40, 41, 42.
42வது டிகிரியில் இந்த 5 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 42வது டிகிரி. கிளியராக இருக்குங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இது எல்லாமே பாருங்கள் 3 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போது ஒரு டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். 3க்குமே ஒரே சேம் தான். ஓகே, இப்போ 7ல் 3 போச்சுன்னா பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணலாம். 7ல் 3 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4. 7ல் 3 போச்சுன்னா 4. முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுடலாம். இது எத்தனாவது டிகிரி? 40. 41 விட்டால் 42வது டிகிரியில் இது எல்லாமே அடிப்பீங்க. ஏன்னா எல்லாமே 3 டிஜிட்டில் இருக்குது. கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து இங்கே வந்துடலாம். இதுலேயே நம்பர் வேல்யூஸ் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 49. 49வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் அடிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ 5 டிஜிட் என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். 49, 50, 51. 51வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்க எல்லா வேல்யூவும் அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? இங்கே வந்துடலாம். இது 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 7ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். ஒரே ஒரு வேல்யூ விட்டால் போதும். அப்போது இது 49. 50வது டிகிரியில் ரொக்க அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? அடுத்து இது வாங்க, கடன் 3 டிஜிட்டில் இருக்குது. 7ல் 3 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுடலாம். 49, 50 விட்டால் 51வது டிகிரியில் கடன் அப்படிங்கிறத அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே வந்துடலாம். இதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூஸ் தான் பெருசு. 7 டிஜிட்டில் இருக்குது. காலம்லேயே அதுதான் பெருசு. ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 58. 58வது டிகிரியில் நம்ம 7 டிஜிட்டில் இருக்க எல்லாமே அடிப்போம். அதுக்கு கம்மியாக ஏதாவது டிஜிட் இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லை. எல்லாமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ அது எல்லாமே 58வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். 7ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூ விடணும். 59வது டிகிரியில் மொத்தம் அப்படிங்கிறத அடிக்கிறோம். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. இப்போது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ மாற்றுக. இந்த மொத்த ரோவும் மேலே வரும், இந்த மொத்த ரோவும் அப்படியே கீழே வரும். ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கூட்டுறவு முன்னாடி வரும், மத்திய அப்படிங்கிறது பின்னாடி வரும், காஞ்சி அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் வேலூர் அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இந்த வேல்யூ மேலே போகும், இந்த வேல்யூ கீழே வரும். 6 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணியிருப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு இது தெரிஞ்சதுங்கிறதுனால ஓகே. அடுத்து ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே குறுகிய நீண்ட அப்படிங்கிறது குறுகிய கால கடன் அப்படிங்கிறது அதாவது 3 லைனாக இருக்குது. குறுகிய அப்படிங்கிறது ஒரு லைனில் வரும், அதுக்கடுத்த லைனில் கால அப்படிங்கிறது வரும், அதுக்கடுத்த லைனில் கடன் அப்படிங்கிறது வரும். அப்போ 3 லைன்ஸில் இது வரும். இதுவும் அதே மாதிரி. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லைனில் தான் வரும். ரொக்க கடன் 2 லைன். இது ஒரே லைனில் தான் வரும். ஏன்னா ஒரே வேர்டு தான் இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம அந்த ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும்? ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனை அடிக்கிறோம். ஹெட்டிங்லாம் அடிச்சுட்டு இந்த லைன் அடிச்சிடுறோம். சரிங்களா? இதில் எது பெருசு? 3 லைனில் வர்றது தான் பெருசு. அதுக்கப்புறம் 2, அப்புறம் 1. அப்போ 3 தானே நம்மளுக்கு பெருசு. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து குறுகிய காலக்கடன், நீண்ட காலக்கடன். இது வந்து ரெண்டுமே வந்துட்டு சேம். 3 லைனாக நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய கால இது 2க்கும் இடையில, சரிங்களா? இது 2க்கும் சென்டரில் நம்ம இந்த கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறது அடிப்போம். கால கடன் இது 2க்கும் சென்டரில் வங்கியின் பெயர் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? இப்போ இது இன்னும் ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு ஒரு லைன், சரிங்களா? குறுகிய 2வது லைன், இது 3வது லைன், இது 4வது லைன், இது 5வது லைன், சரிங்களா? இப்போ இது மொத்தமே 5 லைனாக இருக்குது. இந்த கோடோடு சேர்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா? கோடோடு சேர்த்து மொத்தம் 5 ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ரோ, சரிங்களா? இது எப்படி இருக்குது? இது 2 ரோவாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணலான்னா 5 ரோவில் மேலே 1 கீழே 1 விடுங்க. இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. மனசுக்குள்ளே இந்த லைன் கேன்சல் ஆயிடுச்சு. குறுகிய கடன் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு லைன் இருக்குது. கால அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? குறுகிய கால அப்படிங்கிற 2க்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸில் இந்த கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறத அடிப்பீங்க. இது 2க்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டு அதில் வந்து வங்கியின் பெயர் அடிப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ரொக்க கடனும்,
சரிங்களா? அப்போ கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறதும் ரொக்க அப்படிங்கிறதும் ஒரு லைனில் வரும். வங்கியின் பெயரும் கடன் அப்படிங்கிறதும் ஒரு லைனில் வரும். சரிங்களா? இப்போ சரி இதெல்லாம் 2 ஓகே. இது ஒன்றே ஒன்று தான். இது எப்படி அடிக்கலாம்? கால அப்படிங்கிறது அடிக்கிறீங்க இல்லையா? அந்த லைனுக்கு நேராகவே மொத்தம் அப்படிங்கிறத அடிக்கலாம். கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வர்றீங்க. நெக்ஸ்ட் லைனில் இது எந்த டிகிரின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. குறுகிய அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. அடுத்து நீண்ட அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த லைன் வர்றீங்க. அதில் கால அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. கால அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. அடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருப்போம். கரெக்டாக? ஏன்னா குறுகிய அடித்தாச்சு, நீண்ட அடித்தாச்சு, காலை அடித்தாச்சு, இங்கே இருக்க காலை அடித்தாச்சு, இங்கே இருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா டைப்ரைட்டிங் மிஷினில் நம்மளுக்கு ரைட் சைடில் அந்த பேப்பர் இன்செர்ட் பண்ணுற இடத்துல ரைட் சைடில் ஒரு ரோலர் இருக்கும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் ஜூனியர் அடிக்கிறப்பே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு தெரியும். இருந்தாலும் ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் சைடு ரோலரை ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டிக் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த 2 லைனுக்கு இடையில வந்து நிற்கும். சரிங்களா? இங்கே அடிச்சிருப்போம் இல்லையா? இந்த 2 லைனுக்கும் இடையில வந்து நிற்கும். அப்போ அப்படி இருக்கப்போ இது எந்த டிகிரி? 12வது டிகிரியில் இது அடிச்சிருங்க. அப்படியே வாங்க வந்து ரொக்க அப்படிங்கிறது 50வது டிகிரி, அதை அடிச்சிருங்க. ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? இப்போ ரொக்க அடித்தாச்சு. இப்போ இங்கே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு நம்ம எந்த லைன் அடிக்கணும்னா கடன் அப்படிங்கிற லைனை அடிக்கணும். சரிங்களா? இந்த லைன் அடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வந்து இப்போ 2க்கும் இடையில இருக்கேன். நான் இது மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துடும். அப்படி வர வேண்டாம். நான் கடன்கிறத அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை 1ல் தானே வச்சு அடிப்போம். 1.5க்கு மூவ் பண்ணுங்கள். இந்த லைன் டிக்கு லெஃப்டில் இருக்கு இல்லையா? 1, 1.5, 2, 2.5ன்னு இருக்கும். அதை 1.5க்கு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. அப்போ அந்த 1.5 என்ன பண்ணணும்? 1க்கு எப்போ போல் மாற்றிடணும். நம்ம இந்த லைன் வரணுங்கிறதுக்காக தான் 1.5 வச்சு இந்த லைன் வந்தோம். கிளியராக இருக்குங்களா? இப்போ 1.5 வச்சு இந்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து 1 அப்படிங்கிறதுக்கு மாற்றிடணும். சரிங்களா? இப்போ கடன் எந்த டிகிரி, இது எந்த டிகிரி அப்படிங்கிறது இது 2 கடனையும் அடிச்சிருங்க. டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா? இது 2க்கும் இடையில வங்கியின் பெயர் அடிக்கணும். இது 2க்கும் இடையில கடன் அடிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் டிக் மூவ் பண்ணி இது எந்த டிகிரியோ இது எந்த டிகிரியோ அதை அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த லைன் அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதில் ஓகே இந்த மொத்தங்கிறத மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த காலங்கிறத அடித்தோம் இல்லையா? அதுக்கு நேராகவே மொத்தம் அப்படிங்கிறத அடிக்கணும். கிளியராக இருக்குங்களா? அப்போ எப்படி வரும்? குறுகிய நீண்ட அப்படிங்கிறது ஒரு லைன். கால மொத்தம் 2வது லைன். இது கூட்டுறவு பற்றிய மத்திய அப்படிங்கிறது வந்துட்டு சென்டரில் வரும். இது 2க்கும் சென்டரில், இது 2க்கும் சென்டரில் வரும். இது 2க்கும் சென்டரில் வங்கியின் பெயர் வரும். இது 2க்கும் சென்டரில் கடன் வரும். மொத்தம் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு நேராக அப்படி அந்த கால அப்படிங்கிறதுக்கு நேராகவே மொத்தம் வந்துடும். அது ஒரே லைனாகவே அடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் சென்டர் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினாயன் 21 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.